தரேன்னு சொல்லிட்டல சார். நீங்க கேட்ட 5 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு. இதுக்கு மேல வட்டி கேட்டு வராதீங்க. என்னங்க புடிங்க. இந்த பணம் எப்படி வந்துச்சு சொல்லுங்க டிரைவர் மணி, பணம் எப்படி வந்துச்சு? பேங்க்ல இருந்து எடுத்ததா இல்ல பேங்க்குக்கு போற வழியில இருந்து எடுத்ததா? என்ன பாக்குற, ஹாஸ்பிடல் பணம் தானே அது? ஆமா. நீங்க யாரு? ஏங்க இவர் உங்க ஃப்ரெண்ட் தானே? ஃப்ரெண்டா? அவங்க பயந்துட கூடாதுன்றக்காண்டி அப்படி சொன்னேன். நீ பத்திரமா பேங்க் கூட்டு போகணும். கூட ஆட்டோல ஒரு பொண்ணு வந்ததே சீதா, ஆமா அவளோட மாமா தான். பணம் திருட்டு போச்சுனே நீ தான் ரொம்ப அழுதியாமே. அதனாலதான் உன் மேல டவுட் நீங்க தேடி வந்தேன். நான் நினைச்சது கரெக்டா இருக்கு. நீ ஆளுங்களை செட் பண்ணி பணத்தை எடுக்க விட்டு எதுவும் தெரியாம நடிச்சிருக்கல. என்னங்க இது? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையாங்க? திருநீங்களா? நீ உன் கஷ்டத்துக்கு திருடி ஒரு பொண்ணோட வேலையை போக வச்சிருக்க. உன்னால அந்த பொண்ணு அங்க அழுதுட்டு இருக்கா. சார் என்ன மன்னிச்சிருங்க சார். நான் தான் பணத்தை திருடினேன். உங்க கால்ல வேணா விடுறேன் சார். போலீஸ்ல சொல்லிடாதீங்க சார். கெஞ்சி கேக்குறேன் சார். எந்திரியா. யோ என்னைய காரியம் பண்ணிருக்க நீ? வாழ போயிரக்கூடாதுன்னு கெஞ்சிட்டு இருக்க. நிறுத்துமா. இனிமே ஜென்மம் ஆகுது. சார் இவங்க பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிருவேன்னு சொன்னாங்க. அதுக்கு பயந்துதான் இவர் இப்படி பண்ணிட்டாரு. இவரை மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறத நான் முடிவு பண்ண முடியாதுமா. ஏன் நீ பணத்தை திருடி கடன் அடைச்சு ஓ மானத்தை காப்பாத்திக்குவ. என் வீட்டு பொண்ணுக்கு அங்க வேலை போய் அவதான் பணத்தை எடுத்தான் பழி விழுந்து அவ கஷ்டப்படணும்ல. எனக்கு வேற வழி தெரியல சார். என் பொண்டாட்டி பிள்ளைங்க ரோட்ல நிக்க கூடாதுன்னா இப்படி புத்தி கெட்டு பண்ணிட்டேன் சார். சார் இவர் ஜெயிலுக்கு போனா என் பிள்ளையோட போய் நான் கடல்ல தான் விழணும் சார். இவர் எதுவும் பண்ணிடாதீங்க சார். சார் நான் பணத்தை ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துறேன் சார். கொடுத்தா அவங்களே உன்னை ஜெயில புடிச்சு வச்சிருவாங்க.